திரு ஸ்ரீதர், நடிகர்களுடைய இந்த சமூக ஆர்வம், இந்த சேவைக்கான அந்த எண்ணம், அந்த முனைப்பெல்லாம் வெறும் அரசியலாக எடுத்துக்கணுமா, இல்லை வெறும் நன்றி கடனாக எடுத்துக்கணுமா? மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த காமன்வெல்த் போட்டியில பதக்கம் என்ற அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டிக்கு அனைவர் சார்பா வாழ்த்துக்கள். இப்போ நம்ம செந்தில்வேல் சார் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கிறார். அண்ணா நகர்ல அவர் எம்எல்ஏ நின்று ஜெயிச்சுட்டாருன்னா என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் நாளைக்கு ஒரு கால் அரசியலுக்கு வந்தால் கூட அவர் பிஜேபியுடைய சிஇஎஃப் டீம் தான் சொல்ல போறாங்க. இது பிஜேபியை வந்து பிராண்ட் பண்றது ஒரு பழக்கமா போயிட்டு, இது வந்து சரியா தவறான கருத்துக்குள்ள போகல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடியில இருந்து இப்ப வரைக்கும் உள்ள சிச்சுவேஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவர் சினிமாவை சேர்ந்தவர், கலைஞர் சினிமாவை சேர்ந்தவர், புரட்சி தலைவி அவங்க அம்மாவும் சினிமாவை சேர்ந்தவங்க தான். இப்போ இன்னைக்கு விஜய் சார் வந்து சினிமாவை சேர்ந்தவர் தான். இப்போ இடையில வந்து எதிர்கட்சி தலைவராக வந்த அளவுக்கு வந்த கேப்டனும் சினிமாவை சேர்ந்தவர் தான். ஸோ இன்னைக்கு ஒன்றும் புதுசாக வரல. ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்திருக்கிறாரு, அடுத்தாப்புல ராஜாஜி வந்திருக்காரு, அதுக்கு மாதிரி காமராஜர் வந்திருக்காரு, நம்ம இல்லைன்னு சொல்லல. இதுக்கு இடையில 4 ஒரு பெரிய லெஜெண்ட் ஃப்ரம் சினிமாலேருந்து வந்திருக்கிறாங்க. அதனால மற்றவங்க சினிமாலேருந்து வரக்கூடாதுன்னு அர்த்தமே இல்லை. இப்போ நம்ம ராஜகம்பீரனுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி, தனுஷ் என்ன கொள்கையை வைத்திருக்கிறார்? தனுஷ் என்ன கொள்கை வச்சிருக்கலே உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு உங்களுக்கு முதல்ல தெரியும். நீங்க சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அவரை சொல்றேன் சார், அவரே சொல்றேன். நீங்க அவசரப்படுறீங்க சார். ஒருத்தர் கொடி காட்டிட்டாருனாலே இவர் வரமாட்டாரு, இவருக்கு சித்தாந்தம் இல்ல, இவருக்கு அறிவு இல்ல, இவருக்கு பொதுநல நோக்கம் இல்ல, எல்லாம் இருக்கும் சார். இருந்து ஒன்னொன்னா படிப்படியா வந்து இப்படியே பேசித்தான் ஒரு 3 வருஷமா விஜயை வளர்த்து இன்னைக்கு அவர் சிஎம் லெவல்ல வந்து நிக்கிறார். அவர்கிட்ட கொள்கையே இல்ல, அவர்கிட்ட சித்தாந்தமே இல்ல. சித்தாந்தமும் இல்லாம கொள்கையை வச்சுட்டாங்கல்ல, நீங்க எழுத முடியுமா? செந்தில் அழகா டயலாக் சொன்னாரு, இன்றைக்கு நம்முடைய முதல்வர் விஜய் தான், இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி தான், அதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது. ரொம்ப கரெக்டா சொன்னார் அவரு. அதே மாதிரி பிரவீன் காந்தி சொல்றது வந்து சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஒழிய அதை இப்ப நினைச்சு நம்ம பயப்பட வேண்டாம். என்னுடைய திரும்ப ஒரே ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் சினிமால இருக்கிறதுனாலயே அவன் வந்துடக்கூடாது, கருத்து சொல்றக்கூடாது. இப்ப இவ்வளவு நாள் ஒண்ணுமே இல்ல. இப்போ பிறந்த நாள் விழா ஆண்டு காலமா தனுஷ் அவர்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு மேல. இவ்வளவு நாள் இல்லாம நேற்றைக்கு திடீர்னு இப்படி ஒரு போற வழியெல்லாம் கட் அவுட்ல கூட தமிழின தலைவர் தனுஷ் வருக வருக அப்படின்லாம் வச்சிருக்காங்க போற வழியில. எப்படி திடீர்னு தமிழின தலைவரா இவ்வளவு நாள் வைக்கப்படாத ஒரு பேனர் வந்து இன்னைக்கு வைக்கப்படுது? என்னோட ஒரே கேள்வி, தமிழின தலைவர் யாருக்காவது ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து நீங்க ஏதாவது ஒரு அந்த பிராண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? யாரு வேணா தமிழின தலைவரா வரலாம். தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து என்னுடைய இனிய நண்பர் கஸ்தூர் ராஜாவோட 2வது பையன், அவருக்கு அந்த தமிழின தலைவரா வர்றதுக்கு உண்டான எல்லா விதமான அருகதையும் யோகியதையும் தகுதியும் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நாளைக்கு அவர் சிஎம் ஆயிட்டு வரா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்கள்கிட்ட ஒரு பர்சனல் மேட்டர் மட்டும் நம்ம பேசலாம். நான் சொல்லிக்கிட்டுமா? நானு என்ன பர்சனல் மேட்டர்? தேர்தல் முடிஞ்ச மறுநாள் நீங்கள் நானும் போன்ல பேசும்போது நான் சொன்னேன் ஆட்சி மாற்றம் உறுதின்னு சொன்னேன். நீங்க சொன்னீங்க ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்ல சார், வேற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. உண்டா இல்லையா? நம்ம 2 மணி நேரம் பேசுனது உங்களுக்கு அது நினைவுல? நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நீங்க சரி. ஆக அது மாதிரி எதுவுமே நடக்காத ஒரு விஷயம்னு நாம நினைக்கவே முடியாது. இப்ப விஷாலுக்கு வந்து எந்த விதமான அறிவுமே இல்லைன்னு சொன்னா அவர் வந்து தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் 2லயுமே பதவிக்கு வந்திருக்க முடியாது. சோ ஏதோ ஒரு தகுதி இருக்கிறதுனால தான் அதுல சார்ந்த உள்ளவங்க ஓட்டு போடுறாங்க. அது மாதிரி இப்ப தனுஷ்குமே இது தெரியாது அது தெரியாது சார். ஒரு படத்துல அவங்க நடிக்கிறாங்க, பாதுகாக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி தான், கேரவேன்ல உட்கார்ந்து இருப்பாங்க தான், ஆனா அவங்களுக்கு பொதுஜன தொடர்பு உண்டு. ஒரு படத்தோட இல்லங்க, மக்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது வந்து போராட்ட களத்துல இருந்து வரணும். எப்பவுமே கோடம்பாக்கத்திலிருந்து வர்றாங்க, திரையரங்க இருட்டுகளுக்குள்ள இருந்து மட்டும் வர்றாங்க, அவங்க எப்படி வெளிச்சத்தை கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அவங்க இதுவரைக்கும் மக்கள் போராட்டம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப தமிழரசன் கோடம்பாக்கம் பாகிஸ்தான்லயா இருக்கு? அதெல்லாம் இருக்குங்க. நான் என்ன கேட்கிறேன், அவங்க ஒரு சில தார்மீகத்தை கேட்கறாங்கல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, திரு தனுஷோ இல்ல யாரோ வேணாலும் வச்சுக்கலாம், இல்ல ஒரு எக்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவங்க இத்தனை வருஷமா செய்த சமூக பணி என்ன, மக்களுக்கான முன்னெடுப்புகள் போராட்டங்கள் என்ன, அந்த களத்துல என்னென்ன போய் நின்று இருக்கிறாங்க அப்படிங்கறத கேட்கறது ஒரு கேள்விதான். ஒரு நிமிஷம். தனுஷை பொறுத்த வரைக்கும் பதிவு பெற்ற மன்றங்களை 8500 மன்றங்கள் வச்சிருக்கிறார். ஒரு மன்றத்துல எவ்வளவு பேர் உறுப்பினர்கள் சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் 1800 1900 அப்ளிகேஷன் அவங்கள்ட்ட பெண்டிங் இருக்கு. இது எல்லாமே சுப்பிரமணிய சிவா லீடு பண்றாரு. இப்ப கமலஹாசன் வந்து ஒரு மக்கள் இயக்கமா வச்சு அவருடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்தினாரு.
எல்லாருமே எல்லாத்தையும் ஒரு ட்ராக் நோக்கி போயிட்டு தான் சார் இருப்பாங்க. விஷால் ஏற்கனவே ஆர்கே நகர்ல என்ன போது அவருடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏன்னா அதுக்கு சில டெக்னிக்கல் ரீசன்ஸ் சொன்னாங்க. அது இன்னைக்கு சரியா தப்பான்னு நம்ம அதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆனா அன்னைக்கே அவர் வந்தார் தான், வரவே இல்லைன்னு சொல்ல முடியாது. நேத்திக்கு வந்தாரு, இன்னைக்கு வந்தாரு, இன்னைக்கு காலையில தான் வந்தாருன்னு எல்லாம் கிடையாது சார். நிகழ்ச்சிக்கு நிமிடத்துக்கு நிமிடம் அரசியல் நிலைமைகள் மாறும், சமூகம் மாறும். காவேரியில தண்ணி வரல, நீட்டு பிரச்சனை, இது ஃபேர் நீட் வேணுமா பேன் நீட் வேணுமா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுக்குள்ள எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கருத்து இருக்கும். 5 வருஷமா தொடர்ந்து கருத்து சொல்லிட்டு இருக்கிற பிரகாஷ்ராஜ், சத்யராஜ் அவங்க எல்லாம் வேற, உள்ளபடியா வேற. ஏன்னா அவங்க தொடர்ந்து 5 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. 5 வருஷமா அமைதியா எடுத்துட்டு புதுசா கருத்து சொல்றவங்க சினிமால கொஞ்சம் பேரு, வெளியே உள்ளவங்க கொஞ்சம் பேரு. ஏன் இந்த அவங்க 5 வருஷமா அமைதியா இருந்தாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும், அது நம்மளுக்கு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் சினிமாவில இருந்து வராருன்றதுனாலயே அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து தவறான கருத்து. அவருக்கு கொள்கை இருக்கா, சித்தாந்தம் இருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. அவர் கண்டிப்பா வரும்போது சொல்லுவார் சார். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவர் அரசியலுக்கு வரேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா, அரசியல்ல போட்டி போடுறாருன்னா, எந்த தேர்தலில் போட்டி போட்டாலும் போட்டி போடும் பொழுது அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய சித்தாந்தங்களையும் அவங்களுடைய கொள்கைகளையும் கண்டிப்பா சொல்லுவாங்க. இதுல நீங்க கேட்ட உங்களுடைய தலைப்புக்கு ஒரே பதில் இதுதான். அரசியல் நோக்கத்திலோடு உள்ள சேவை பண்ண போறாங்க. இதுதான் விஷயம். அதானே இப்ப நம்ம சிஎம் விஜய் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரைட், வரேன்.